பிரைஸ் அலாட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 22வது சங்கீதம் 24வது வசனம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். பொதுவாக உலகத்தில் உபத்திரப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமாக பார்ப்பார்கள். ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதினுடைய வாழ்க்கையில் பாருங்கள், தாவீதை தகப்பன் அற்பமாக எண்ணுகிறார், உடன் பிறந்த சகோதரர்கள் அற்பமாக எண்ணுகிறார்கள், மாமனார் அற்பமாக எண்ணுகிறார், கட்டின மனைவியும் அற்பமாக எண்ணுகிறாள், பிறந்த மகன் அப்சலோமும் தாவீதை அற்பமாக எண்ணுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆனால் இந்த தாவீதை கர்த்தர் அற்பமாக எண்ணவில்லை. தாவீதை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆடுகளுக்கு பின்பாக தெரிந்து கொண்டிருந்த தாவீதை அரியாசனத்திலே உட்கார வைத்து அழகு பார்க்கிறார். இதுதான் நாம் ஆராதிக்கிற கர்த்தர். உலகமே அற்பமாக எண்ணப்பட்ட தாவீது, சுற்றி இருக்கிறவர்கள் அற்பமாக எண்ணுகிறார்கள், எல்லாருமே அற்பமாக எண்ணின பொழுது அந்த உபத்திரவத்தை கர்த்தர் அற்பமாக எண்ணவில்லை, அவரை நினைத்து ஆசீர்வதிக்கிறார். லேயாளை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது அவள் அற்பமாக எண்ணப்பட்டதை கண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அற்பமாக பிறர் நம்மை எண்ணும் பொழுது கர்த்தர் அதை காண்கிறார், கண்டு நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அநேக சூழ்நிலைகளிலே சுற்றி இருக்கிறவர்கள் அற்பமாக எண்ணலாம், அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மை விசேஷித்தவர்களாக பார்க்கிறார். அன்றைக்கு லேயாளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கும் பொழுது லேயாளுடைய மகனாக யூதா பிறக்கிறார். அந்த யூத வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்துவும் பிறக்கிறார். அவ்வளவு மேன்மைப்படுத்தி வைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை அற்பமாக பார்க்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மை மேன்மையாக பார்ப்பார். அந்த உபத்திரவப்பட்டவனுடைய அந்த உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ண மாட்டார். நம்முடைய அற்பத்தை கூட அவர் அற்பமாக பார்க்காதவர், எண்ணாதவர். சுற்றி இருக்கிற கண்கள் நம்மை அற்பமாக எண்ணும் பொழுது கர்த்தர் நம்மை நினைத்து ஆசீர்வதிப்பார். அதனால் நாம் சோர்ந்து போய்விட கூடாது. நிச்சயமாக கர்த்தரை சார்ந்து கொண்டு இருங்கள், கர்த்தரை நம்பி இருங்கள். நம்மை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே உபத்திரவப்படுத்தலாம், நம்மை அற்பமாக பார்க்கலாம், ஆனால் கர்த்தர் நிச்சயமாக ஒரு நாள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாமலும் அருவருக்காமலும் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். சுற்றி இருக்கிறவர்கள் எங்களை அற்பமாக எண்ணலாம், ஆனால் நீர் அதை அற்பமாக பார்ப்பதில்லை தகப்பனே. அதை கண்டு நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து நடத்துவீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.